ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன வென்ஸ்டேவை தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது எபிசோட் நம்பர் 6. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்காதவங்க அப்படியே அதையும் பாத்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல வென்ஸ்டேயோட அகாடமியில பேரண்ட்ஸ் வீக்கெண்ட் நடக்குது. எல்லாருடைய பேரண்ட்ஸுமே அங்க வந்திருக்காங்க. வென்ஸ்டேயோட நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. தெரப்பி செஷன்லயும் அவ சரியா பேச மாட்டான்னு டாக்டர் சொல்றாங்க. நீங்க வேணா ஃபேமிலியா போய் அந்த தெரப்பி அட்டெண்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு வீம் சொல்ல, நம்ம பொண்ணுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு ஃபேமிலியே கிளம்பி தெரப்பிக்கு போறாங்க. அந்த இடத்துல கோமஸ் ஆடம்ஸை பார்த்த ஷெரீப் கடுப்பாகிறாரு. அந்த சமயத்துல 32 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேரட் கேட்ஸ் கொலை வழக்குல குற்றவாளியான கோமஸ் ஆடம்ஸை காப்பாத்த பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்ததால இவ்வளவு வருஷமா குற்ற உணர்ச்சியில இருந்ததாகவும் அதனால இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அட்டாப்சி பண்ண டாக்டர் இறந்து போயிருக்காருங்கிற நியூஸ் ஷெரீஃப்க்கு தெரிய வருது. இந்த ஆளே ஏதாவது சான்ஸ் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவ்வளவு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிச்சு, சும்மா விடுவாரா? உடனே அகாடமிக்குள்ள புகுந்து கோமஸ் ஆடம்ஸ் அரெஸ்ட் பண்றாரு. இந்த பக்கம் 32 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கறத வென்ஸ்டே அவங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா. கடைசியா நான் கேரட்ட பாக்குறப்போ கண்ணெல்லாம் பிதுங்கி வாயில நுர தள்ளி பாக்குறதுக்கே பயங்கரமா கொலவெறியோட இருந்தான்னு அம்மா சொல்றாங்க. இல்லம்மா, அது கொலவெறி எல்லாம் இல்ல, நைட் ஷேட் பாய்சன் சாப்பிட்டா எப்படியாவது நடக்கும். சரி, எதுக்கு நம்ம நமக்குள்ளேயே பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஸ்ட்ரைட்டா நம்ம கேரட்டே மீட் பண்ணி உண்மையை தெரிஞ்சுப்போம் அப்படின்னு கேரட்டோட கல்லறையை தோண்டி டெட் பாடியை பார்த்தா அது அப்படியே ப்ளூ கலர்ல இருக்கு. சோ கேரட் இருந்து போனதுக்கான காரணம் நைட் ஷேட் பாய்சன் இப்ப புரிஞ்சு போச்சு. அப்போ அவனோட விரல் தொடும்போது கேரட் நைட் ஷேட் பாய்சன் வச்சு ஒட்டுமொத்த அகாடமியையுமே அழிக்க வந்திருக்கானோ. அப்ப நடுவுல அப்பா கூட ஃபைட் பண்ணும்போதுதான் அந்த பாட்டில் உடைஞ்சு அந்த பாய்சனால அவன் இருந்திருக்காங்கிற விஷயமும் வென்ஸ்டேக்கு அவளோட விஷன் மூலமா தெரிய வருது. இத அப்படியே கொண்டு போய் முன்னாள் ஷெரீஃப் இன்னால் மேயரா இருக்கிற வாக்கர் கிட்ட சொல்றா. ஆமா, எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? கேஸ க்ளோஸ் பண்ணணும், எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணணும், ஷெரீஃப் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு மன்னிப்பு கடிதமும் வரணும் அப்படின்னு வென்ஸ்டே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றா. இதனால ஒரு வழியா இப்ப கேஸ க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்பாவும் ரிலீஸ் ஆயிட்டாரு. வென்ஸ்டேக்கு வர விஷன்ஸ் பத்தி எல்லாம் அம்மா விசாரிக்கிறாங்க. அந்த விஷன்ஸ் பத்தி சில விஷயங்களையும் அவளுக்கு எடுத்து சொல்றாங்க. இந்த பவரை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியலமா, அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறா. இல்ல வென்ஸ்டே, உயிரோட இருக்கிறவங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நமக்கு ரத்த சம்பந்தம் இருக்கிற இறந்து போன முன்னோர்கள் தான் உனக்கு வந்து உதவுவாங்க அப்படின்னா கூடி ஆடம்ஸ் மாதிரியான வென்ஸ்டே கேட்ட உடனே அம்மா ஷாக் ஆகுறாங்க. வென்ஸ்டே, கூடி ரொம்ப சக்தி வாய்ந்தவ, அவகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. அவளோட பழிவாங்குற குணம் தலைக்கேறி போனதாலதான் அந்த கிராக் ஸ்டோனை கொல்லும் போது அவளும் இறந்துட்டா. அதனால அவகிட்ட நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு வார்ன் பண்றாங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களோட ஓல்டு இயர் புக்கை இவகிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அந்த புக்கை புரட்டும் போது வீம்ஸ் டேலண்ட் ஷோல ஜூடி கார்லன்ங்கிற நடிகை மாதிரி உருவத்தையே மாத்திக்கிட்டு பாட்டு பாடி நடிச்ச விஷயம் இவளுக்கு தெரிய வருது. அப்போ அன்னைக்கு ரோவன் மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு ஷெரீஃப்க்கு முன்னாடி வந்து நின்னது இந்த வீம்ஸ் என்ன புரிஞ்சுக்கிறா. உடனே அவங்க ரூமுக்கு போய் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேக்குறா. வென்ஸ்டே, நம்ம அகாடமி மேலயும் இங்க படிக்கிற பசங்க மேலயும் எந்த ஒரு கெட்ட பேரும் வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். ரோவன் இறந்து போன விஷயம் அவங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியும் அப்படின்னு வீம்ஸ் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய வாக்குவாதமே போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நெருப்பு மழை பொழியும்னு கீழே கிரவுண்ட்ல யாரோ எழுதிருக்காங்க. அதை பார்த்துட்டு வென்ஸ்டேவும் வீம்ஸும் ஷாக் ஆகுற வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். நடக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப மர்மமா இருக்கிறதால அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற இந்த விஷன் பவரை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும்னு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போன இவளோட முதலியரான கூடி ஆடம்ஸ் கிட்ட பேசுற முயற்சியில ஈடுபடுறா. கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சு அவங்க அம்மா கொடுத்த அந்த பவர்ஃபுல்லான செயின் மூலமா கூடி ஆடம்ஸை கூப்பிட ட்ரை பண்றா. அப்போ திடீர்னு ரூம் கதவு திறக்குது. காத்துல கேண்டில்ஸ் எல்லாம் அணையுது. ஓகே, கூடி ஆடம்ஸ் வந்துட்டான்னு வென்ஸ்டே எழுந்திருச்சு பார்த்தா அங்க வந்திருக்கிறது கூடி கிடையாது, நம்ம ஏனெட். நான் கூட ஒரு செகண்ட் கூடி ஆடம்ஸ் தான் வந்துட்டாலும் நினைச்சிட்டேன். சாரி வென்ஸ்டே, நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதனால தடைப்பட்டுச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவா, இறந்து போன என்னோட முதலியர்கள் ஒருத்தவங்க கிட்ட பேச முயற்சி பண்ண. ஆனா அவங்க எனக்கு பதிலே சொல்ல மாட்டாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்பவே கதவுக்கு கீழே இருந்து ஒரு பேப்பர் வருது. என்னமா வென்ஸ்டே, அவங்க உனக்கு பதில் சொல்லிட்டாங்க போலயே. எது இது பதிலா? அவங்க எதுக்காக எனக்கு இப்படி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஓட்டி அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்த்தா உனக்கு பதில் வேணும்னா நீ இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கிராக் ஸ்டோன் கிரிப்டுக்கு வரணும்னு போட்டிருக்கு. ஒருவேளை எனக்கான பதில் அங்கதான் கிடைக்குமோ அப்படின்னு வென்ஸ்டே கிராக் ஸ்டோன் கிரிப்டுக்கு கிளம்ப முடிவு பண்றா. நானும் வந்தே தீருவேன்னு ஏன் கூட போறா. அந்த இடமே பாக்குறதுக்கு பயங்கர திகிலா இருக்கு. தெரியாதனமா வந்துட்டோமோன்னு ஏன் பயந்துகிட்டே போறா. நம்ம தேடி வந்த பயங்கரமானவ இங்கதான் இருப்பான் போல. சரிவா உள்ள போலாம். இங்க பாரு வென்ஸ்டே, இதுக்கு மேல நான் உள்ள வர மாட்டேன். உனக்கு பாதுகாப்பா நான் வெளியவே வெயிட் பண்றேன், நீ உள்ள போ அப்படின்னு உள்ள போக பயந்துகிட்டு ஏன் வெளியவே நிக்கிறா. என்னமோ பண்ணி தோலன்னு வென்ஸ்டே உள்ள போறா. அங்க டக்குன்னு யாரோ ஓடுற மாதிரி தெரியுது. இங்க பாரு, இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு எல்லாம் என் கிட்ட வச்சுக்காத, மரியாதையா வெளியே வா, இல்லனா நானே உன் கையை கால உடைச்சிடுவேன்னு வென்ஸ்டே சொல்ல சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்திட்டு ஜேவியர் ஏஜாக்ஸ் நைட் ஷேட்
குரூப்பே வெளியே வருது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வென்ஸ்டேக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு ஜாலியா பாட்டு பாடி அவளுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஏனடுள்ள கேக் கூட வரா. வென்ஸ்டேக்கு பிடிச்ச மாதிரியே பிளாக் கலர்ல கேக் இருக்கணும், அதுக்கு மேல ஒரு டெவில் இருக்கணும்னு அந்த கேக்கோட ஐடியாவை கொடுத்தது நம்ம சேவியர். அந்த டெவிலோட கையில ஒரு பிங்க் கலர் பலூன் இருக்கணும்னு அந்த பலூனோட ஐடியாவை கொடுத்தது நம்ம ஏனிட். இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு உடந்தையா இருந்து பிளான் போட்டு கொடுத்ததே நம்ம திங்கு தான். அதுவும் அங்க இருக்கு. பொதுவா வென்ஸ்டேக்கு இந்த பார்ட்டி செலிப்ரேஷன் இதெல்லாம் பிடிக்காது. அதையும் மீறி பண்ணா திங்கோட விரல்களை உடைச்சிருவேன். நம்ம திங்க ஆல்ரெடி வான் பண்ணிருக்கா. நம்ம திங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாளா என்ன? அது நினைச்சதை பண்ணிடுச்சு. கேக்க முன்னாடி நீட்டி எதையாவது வேண்டிக்கோன்னு ஏனிட் சொல்றா. அப்ப பக்கத்துல லாட்டின் மொழியில ஏதோ எழுதி இருக்கு. இவளுக்கு தான் பல லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமே. அதை படிச்சு பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறா. ஏன்னா அதுல என்ன போட்டிருக்குன்னா, நான் எழுந்து வரும்போது நெருப்பு மழை பொழியும்னு போட்டிருக்கு. இதே லைன் தானே அன்னைக்கு அகாடமியோட கிரவுண்ட்ல இருந்துச்சு. அதனால அதை படிச்சு பார்த்து ஷாக் ஆகுறா. அந்த எழுத்துக்களை தொடும்போது டக்குனு வென்ஸ்டேக்கு ஒரு விஷன் வருது. அந்த விஷன்ல கூடி ஆடம்ஸ் ஒரு பில்டிங் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. கிராக்ஸ்டன் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. கூடி, என்னோட இந்த விஷன் பவரை கட்டுப்படுத்த நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு அம்மா சொன்னாங்க. இது எப்படி கட்டுப்படுத்துறது? என்னோட ரத்தத்தோட கடைசி ரேவன் நீதான் வென்ஸ்டே. உன்னோட இந்த விஷன் பவர் ஒரு காட்டாறு மாதிரி, அதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. அதுக்குள்ள மூழ்கி போகாம அது திசை திருப்புற வழியை பாரு. நமக்கு ரொம்ப நேரம் இல்ல. கிராக்ஸ்டன் வந்துட்டு இருக்கான். அவனை நீ தடுக்கணும்னா நீ முதல்ல இந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த பில்டிங்க காட்டுறா. ஒரு ரேவனோட பாதை எப்பவுமே தன்னந்தனியானது. அடுத்தவங்களுக்குள்ள இருக்கிற கெட்டதை நீ பாப்ப. யாரையும் நம்பாம நீ தனியாவே தான் வாழ்வ. இப்படி எல்லாம் சொன்னா நான் பயந்துருவேன் நீ நினைச்சியா? பயந்துதான் ஆகணும் வென்ஸ்டேன்னு சொல்லிட்டு கூடி ஆடம்ஸ் அங்க இருந்து மறைஞ்சு போறா. விஷன் வந்து வென்ஸ்டே மயங்கி விழுந்ததால அவளோட பர்த்டே செலிப்ரேஷன் புஷ்னு போயிடுச்சு. இதுக்காக அவ யார்கிட்டயுமே சாரியும் கேட்கல, தேங்க்ஸும் சொல்லல. இவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போய் விஷன்ல வந்து அந்த பில்டிங்க வரைய ஆரம்பிச்சிட்டா. உனக்கு என்னாச்சு வென்ஸ்டே? நீ ஏன் திடீர்னு மயங்கி விழுந்த? இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்காக நான் சர்ப்ரைஸா பர்த்டே பார்ட்டில அரேஞ்ச் பண்ணிருந்தேன். அதுக்காக நீ எனக்கு தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீ பண்ணது பெரிய விஷயம் தான், தேங்க்ஸ் அப்படின்னு ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிட்டு போறா. இங்க இவளுக்காக அப்பாவும் அம்மாவும் ஒரு பெரிய கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இங்க தான் அந்த கிஃப்ட் எடுத்து கொடுக்குது. அதுல டாக்ஸிடெர்மி கிட்டும் இவளுக்காக விஷ் பண்ணி ஒரு லெட்டரும் இருக்கு. டாக்ஸிடெர்மினா இந்த விலங்குகளோட தோலை பதப்படுத்துறதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த யுரேயா சீப் கடையில இருக்கும்ல, அதே மாதிரிதான் போல. இவ சாம்பிளுக்கு செஞ்சு பாக்கிறதுக்காக செத்து போன அணிலையும் கூட வச்சு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு ஏன்னா அவளோட கிஃப்ட குடுக்குறா. வென்ஸ்டேக்காக இவளே தான் கையால ரெடி பண்ண அந்த பிளாக் கலர் ஸ்கார்ஃப குடுக்குறா. ஹே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதே மாதிரி என்கிட்டே ஒண்ணு இருக்கு. சோ நம்ம கிளாஸுக்கு போகும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இதை போட்டு போலாம். இது வேறயா? ஏனே கிளாஸுக்கு எல்லாம் வேணாம், நம்ம வேற ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனுக்கு போகும்போது போட்டு போலான்னு வென்ஸ்டே சொல்றா. இந்த பக்கம் வீம்ஸ பாக்குறதுக்காக மேயர் வந்திருக்காரு. ரேவன் பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணதால இந்த ஸ்கூல் முழுக்க கிளீன் பண்ற ஒர்க்க லூக்கஸுக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பனிஷ்மெண்டா மேயர் கொடுத்திருக்காரு. இதுக்கு நடுவுல இந்த நெருப்பு மழை பொழியுன்னு வேற எழுதப்பட்டு இருந்துச்சுல்ல, அதுவும் இந்த லூக்கஸோட வேலையா தான் இருக்கும்னு வீம்ஸ் நினைக்கிறாங்க. இதை அவங்க மேயர் கிட்ட சொல்லும் போது, இல்லங்க அவன் இதை பண்ணல, அன்னைக்கு முழுக்க அவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தான். ஓகே மேயர், நான் உங்களை நம்புறேன். ஆனா இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவங்கள சீக்கிரமா கண்டுபிடிங்க. கண்டிப்பா, அதுக்கு தானே நாங்க இருக்கோம். ஆனா இந்த யூஜனை இப்படி மோசமா அட்டாக் பண்ணது உங்க அகாடமியில படிக்கிற மாணவர்களை ஒருத்தர்தானோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னதுதான் போச்சு. வார்த்தையை அளந்து பேசுங்க மேயர். என் அகாடமியை பத்தியோ இங்க படிக்கிற மாணவர்களை பத்தியோ நீங்க தப்பா பேசுனீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் அமைதியா இருக்க மாட்டேன்னு வீம்ஸ் கொந்தளிக்கிறாங்க. அடுத்த சீன்ல வென்ஸ்டே அங்க நின்னு அந்த நெருப்பு மழை பொழியுங்கிறதையே பாத்துட்டு இருக்கா. நேத்து கூட உனக்கு விஷன் வந்துச்சுல, அந்த விஷன்ல நீ என்ன பார்த்தேன்னு சேவியர் கேக்குறான். வென்ஸ்டேக்கு இவன் தான் அந்த மிருகமா இருப்பானோன்னு ஒரு டவுட் இருக்கு. அதனால இவன் கிட்ட சரியா பேச மாட்டா. இதே சேவியரும் புரிஞ்சுக்கிறான். ஓகேமா, நீ இன்னும் நான் தான் அந்த மிருகமா இருப்பேனோன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. ஒருவேளை மனசு மாறி உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீ தாராளமா என்கிட்ட வரலான்னு சொல்லிட்டு சேவியர் அங்க இருந்து கிளம்புறான். அகாடமிக்குள்ள ஜன்னல்களை கிளீன் பண்ற லூக்கஸோட கையில சைரன் சாங்கோட எல்லோ கலர் பேண்ட் இருக்கிறத பியங்கா நோட் பண்றா. ஏ, அது உனக்கு எப்படி கிடைச்சது? இதுவா? என்னோட கவனம் செதறாம இருக்கணுங்கிறதுக்காக மார்னிங் சாங்ங்கிற ஆப்ப பத்தி ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னா. அது மாதிரிலாம் யாராவது கதை விட்டா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நானே சொல்லுவேன். ஆனா இந்த மார்னிங் சாங் ஆப் இருக்கே, என்ன நம்பலான்னு தோணுதா? ஆமா, ஏன் கேக்குற? அந்த மார்னிங் சாங் சமூகத்துக்கு உன்னோட நலன்ல துளி கூட அக்கறையே இல்ல. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் உன்னோட பணம் மட்டும்தான். உன்ன மாதிரி ஆளுங்களை பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ணி உன் பேங்க் பேலன்ஸே காலி பண்ணிடுவாங்க. உன் வாழ்க்கையில நீ எதையாவது உருப்படியா பண்ணணும்னு நினைச்சீனா தயவு செஞ்சு இந்த ஆப் டெலிட் பண்ணிட்டு இந்த பேண்டையும் தூக்கி போட்டுரு. இனிமே இதை யூஸ் பண்ணாத. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுல எங்க அம்மா பெரிய எக்ஸ்பர்ட். ஆனா நான் அவங்கள மாதிரி இருக்க விரும்பல. அதனாலதான் நான் இதை உன்கிட்ட சொல்றேன்னு பியங்கா அங்க இருந்து கிளம்புற சமயத்துல வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வெதர்வேனுக்கு போலான்னு இருக்கேன். உனக்கு ஓகேனா நம்ம அங்க மீட் பண்ணலாமான்னு லூக்கஸ் கேக்குறான். பியங்காவும் அதுக்கு ஓகே சொல்றா. இந்த பக்கம் வென்ஸ்டே யூஜனை பாக்கிறதுக்காக வந்திருக்கா. பொதுவா எனக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷனாவே பிடிக்காதுன்னு நான் சொல்லல. ஏன்னா ஒவ்வொரு பர்த்டேவும் நான் என்னோட சாவு நெருங்கிட்டே இருக்கேன்னு என்கிட்ட சொல்றதால எனக்கு அது பிடிக்கும். என்னோட ஒவ்வொரு பிறந்தநாளையுமே மெமரபிள் ஆக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மாவும் அப்பாவும் நிறைய செய்வாங்க. விதவிதமான சர்ப்ரைஸ், தலைய கட் பண்ணா ரத்தம் வர மாதிரி பயங்கரமான கேக், கேண்டீஸ்க்கு பதிலா ஸ்பைடர்ஸ் எல்லாம் கொட்டுற மாதிரி நல்ல பார்ட்டி கேம்ஸ்னு இப்படி நிறைய செய்வாங்க. ஆனா இப்ப பார்ட்டிஸும் கேம்ஸும் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. நான் நேத்து கூடிய மீட் பண்ணேன். அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நான் என் வாழ்நாள் முழுக்க தனியாவே தான் இருப்பேன்னு, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுவேன்
வேணும், அவ என்ன வான் பண்ணா அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கிறப்பவே டாக்டர் கின்பாட் அங்க வராங்க. டாக்டர் நீங்க எங்க? யூஜனோட அம்மா தெரபிக்கு வந்தாங்க, அவங்களுக்கும் மென்டல் சப்போர்ட் தேவைப்படும்ல, அதனாலதான் நீங்க வீட்ல இருங்க, யூஜனை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். கடைசியா உன்ன அந்த ஃபேமிலி செஷன்ல பார்த்தது, அதுக்கப்புறம் நீ ஏன் வரவே இல்ல? உன்னோட ஃபேமிலியோட நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியா? பண்ணனே, நானும் எங்க அம்மாவும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படியா, என்ன பண்ணீங்க? அதுவா, சவப்பெட்டியை தோண்டணும், எங்க அப்பாவை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்தோம் இவ சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆமா யார் அந்த கூடி, அவளுக்கு நீயா இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க உள்ள வரும்போது வென்ஸ்டே கூடிய பத்தி பேசிட்டு இருந்தால அத காதுல வாங்கிட்டு இத கேக்குறாங்க. கூடியா, அவ என்னோட தூரத்து சொந்தம், உங்களை விட அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நானா தான் இருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் அதே எமோஷன்லெஸ் மனசாட்சியே இல்லாத பொண்ணாதான் இருக்கேன். ஓ அப்படியா, உணர்ச்சியும் மனசாட்சியும் இல்லாத பொண்ணுதான் உடம்பு சரியில்லாத தன்னோட ஃப்ரெண்ட பக்கத்துல இருந்தே பாத்துட்டு இருக்காளா அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே வென்ஸ்டே அங்க இருந்து அமைதியா வெளியே போயிட்டா. இங்க டாக்டர் கின்பாட் கொண்டு வந்த பூக்கள் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. கின்பாட்டும் யூஜன் பக்கத்துல நின்னு அவனையே பாத்துட்டு இருக்காங்க. ஏதோ சம்திங் ராங்னு தோணுது. ஒருவேளை இவங்க தான் அந்த மிருகமா இருப்பாங்களோ தெரியலையே, பாப்போம். இந்த பக்கம் மேயர் கேரட் கேட்ஸோட கேஸ சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக கேரட்டோட தங்கச்சி, அதாங்க தண்ணில மூழ்கி செத்து போனத ஷெரீஃப் சொன்னாருல்ல, லாரல் கேட்ஸ், அவளோட டெத் சர்டிபிகேட்ட லண்டன்ல இருந்து வரவழைச்சிருக்காரு. இதுக்கு நடுவுல கேரட் கேட்ஸோட மேன்ஷன்ல அடிக்கடி லைட் எரியறத கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி அங்க வாழ்ந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அப்புறம் எப்படி லைட் எரியன்னு யோசிச்சு பார்த்துட்டு சரி அத நான் பாத்துக்கிறேன்னு அவங்களை அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வென்ஸ்டே வெதர்வேனுக்கு வந்திருக்கா. இவளுக்காகவே ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு ஸ்பெஷலா ஒரு காஃபி டைலர் குடுக்குறான். எனக்கு பர்த்டேன்னு திங்க உன்கிட்டயும் சொல்லிடுச்சா, பின்ன கேக்க யாரு ரெடி பண்ணா நினைக்கிற? 98% டார்க் சாக்லேட் போட்டு உனக்கு பிடிச்ச கலர்ல நான் தானே செஞ்சேன். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இந்த பில்டிங் தெரியுமா அப்படின்னு விஷன்ல வந்த அந்த பில்டிங்க காட்டுறா. இல்ல வென்ஸ்டே, இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த பார்த்ததே இல்லையே, இது எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? இந்த பர்த்டே கேக் செலிப்ரேஷன்லாம் இல்லாம ஒரு டின்னருக்கு கூப்பிட்டா நீ வருவியான்னு கேக்குறான். இவளும் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றா. அந்த சமயத்துல வெதர்வேன்குள்ள ஷெரீஃப் வராரு. அப்பா கிட்ட மட்டும் மாட்டணும் அவ்வளவுதான் அப்படின்னு டைலர் அந்த இடத்தை விட்டு நைஸா எஸ்கேப் ஆகுறான். வென்ஸ்டே டைரக்டா போய் ஷெரீஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அகாடமி கிரவுண்ட்ல நெருப்பால எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அது ஒரு எச்சரிக்கை. ஏன்னா இதே வார்த்தைகளை நான் கிராக்ஸ் ஸ்கிரிப்ட்லயும் பார்த்தேன்னு ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கா. ஆனா ஷெரீஃப் இவ்வளவு பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஷெரீஃப், உங்க எதிரி மேல இருக்கிற கோபத்தை தூக்கி போட்டுட்டு உண்மையா இந்த கேஸை சால்வ் பண்ண என்ன பண்ணணுமோ அதை நீங்க செய்யலாமேன்னு சொல்றா. இங்க பாரு வென்ஸ்டே, உங்க அப்பா மேல எனக்கு இப்ப எந்த கோவமும் இல்ல, ஈவன் அவரும் என்ன மன்னிச்சிட்டாரு, நீ இதை மறந்துரு. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? அந்த கிராக் ஸ்டோன் கிரிப்ட் தானே பிரச்சனை. அந்த பக்கம் யாருமே போகாம நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பா வேணா உங்களை மன்னிக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வென்ஸ்டே அங்க இருந்து கிளம்புறா. அடுத்த சீன்ல ஜேவியரோட ஸ்டுடியோக்கு போய் விஷன்ல வந்த அந்த பில்டிங்க காமிச்சு இந்த இடம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறா. இது நானும் வரைஞ்சிருக்கேன், 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடம் என்னோட கனவுல வந்துச்சு, இது பழைய கேட்ஸ் மேன்ஷன், டெய்லியும் ஜாகிங் போறப்போ நான் இதை பாத்துருக்கேன்னு சொல்றான். அந்த சமயத்துல நம்ம திங்க சும்மா இல்லாம ஜேவியர் மூடி வச்சிருக்கிற ஒரு பெயிண்டிங்க போய் ஓபன் பண்ணுது. சிலை திறப்பு விழால வென்ஸ்டே செலவு வாசிச்சால அததான் இவன் அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கான். ரேவன் டான்ஸ்க்கு அப்புறம் உன்னை மறக்கணும்னு நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால அது முடியல, அதனாலதான் நான் இதை வரைஞ்சேன். இந்த பெயிண்டிங்க பார்க்கும் போதெல்லாம் நீயே என் முன்னாடி வந்து வாசிக்கிற மாதிரியே எனக்கு இருக்கும்னு அவனோட பவரை பயன்படுத்தி அந்த பெயிண்டிங்கே வாசிக்க வைக்கிறான். இது மூலமா வென்ஸ்டேக்கு இவன் தன்னை ரொம்ப லவ் பண்றான்னு புரியுது. இருந்தாலும் இவன் அந்த மிருகமா இருப்பானோங்கிற டவுட் இருக்கிறதால எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கிருந்து வெளியே போறா. இங்க லூக்கஸ பாக்குறதுக்காக பியங்கா வெதர்வைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆகியும் அவன் வரல. சரின்னு கிளம்பலான்னு போறப்போ ஏனட் பர்த்டே கிஃப்டா கொடுத்த அந்த ஸ்னோட வென்ஸ்டே எங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டா. சோ இதை நீ அவகிட்ட கொடுத்துட முடியுமான்னு டைலர் கேக்குறான். ஓகேன்னு அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புற சமயத்துலதான் லூக்கஸே வரான். பியங்கா, நீ இங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ சொன்ன மாதிரி நான் அந்த ஆப்பையும் டெலிட் பண்ணிட்டேன், பேண்டையும் தூக்கி போட்டுட்டேன். ரேவன் பாட்டிக்கு பிறகு ஒடுக்கப்பட்டவங்க யாருமே என் கூட பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன். நீ மட்டும் ஏன் நான் கூப்பிட்டதுக்காக வந்த? யாரு கூடவாவது பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். எங்க அம்மா என்கிட்ட சைலன்ஸ் உங்க பழக்கத்தை மாத்திக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எல்லாருமே என்ன குறைச்சு மதிப்பிடுறாங்க. நீயும் என்ன மாதிரி தானோன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். கரெக்ட் தான், என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நான் எதுக்குமே வேலை கேட்க மாட்டேன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் என்னால அவங்களோட அந்த எண்ணத்தை தப்புன்னு நிரூபிக்க முடியல. அப்புறம் எதுக்காக அந்த பார்ட்டியை ஸ்பாயில் பண்ண? அவுட்ரீச் டே அன்னைக்கு ஒடுக்கப்பட்டவங்க சிலை திறப்பு விழால எங்க அப்பாவை அவமானப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் வென்ஸ்டே இந்த கேட்ஸ் மேன்ஷனை கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டா. இங்கதான் வென்ஸ்டேயோட அப்பாவால கொலை செய்யப்பட்டதா சொல்லப்பட்ட கேரட் கேட்ஸ் அவரோட ஃபேமிலியோட வாழ்ந்தாரு. அந்த ஃபேமிலில இருந்து எல்லாருமே இப்ப செத்துட்டாங்க. ஆனா கூடி ஏன் என்ன இங்க வர சொன்னா? அதுக்கு பின்னாடி ஏதோ முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. அது என்ன காரணம்னு தான் தெரியலன்னு உள்ள போய் பாத்துட்டு இருக்கா. அப்ப யாரோ உள்ள இருந்து வெளியே வர மாதிரி தெரியுது. அதுக்காக இவளும் ஓடி ஒளிஞ்சுக்கிறா. வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம மேயரு. இவரு இவளுக்கு முன்னாடியே இங்க வந்திருக்காரு. இங்க வந்து பார்த்த மேயர் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அத அவரு ஷெரீஃப் கிட்ட சொல்லியே ஆகணும்னு நினைக்கிறாரு. உடனே ஷெரீஃப்க்கு கால் பண்ணி எல்லா பிரச்சனைக்கும் காரணமானவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இத பத்தி நம்ம வெதர்வேன்ல ஆப்பிள் பை சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு இவரு பேசிட்டு இருக்கிற சமயத்திலேயே வென்ஸ்டே மேயரோட கவனத்தை திங்க வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவரோட காருக்கு பின்னாடி ஏறிக்கிறா. மேயர் கிட்ட பேசுறதுக்காக ஷெரீஃப் வெதர்வைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
மேயரும் அங்க வந்துட்டாரு. நடக்கிற விஷயங்களை காருக்குள்ள இருந்துகிட்டே வெனஸ்டே பாத்துட்டு இருக்கா. கரெக்டா அவர் உள்ள போற சமயத்துல ப்ளூ கலர்ல ஒரு காரு ஃபாஸ்டா வந்து மேயரை தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இதனால மேயர் அந்த ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. இந்த சமயத்துல தான் மேயரோட காருக்குள்ள வெனஸ்டே இருக்கறத ஷெரீஃப் நோட் பண்றாரு. அவகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக அவளை அழைச்சிட்டு வந்திருக்காரு. நம்பர் பிளேட் இல்லாத ப்ளூ கலர் கார்னு நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, இதுக்கு மேல நான் வேற என்ன சொல்லணும்? அதெல்லாம் சரி, மேயரோட கார்ல உனக்கு என்ன வேலை? அதுவா, மேயர் கேட்ஸ் மேன்ஷன்ல இருந்து வெளியே வரத நான் பார்த்தேன். என்னது கேட்ஸ் மேன்ஷனா? நீ எதுக்காக அங்க போன? சும்மா அந்த வீட்டை பார்க்க போனேன். அவர் உங்களுக்கு அனுப்பின வாய்ஸ் நோட் கேட்டேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கார்ல ஏறினேன். ஒருத்தர் போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்ல வரும்போது இப்படி நடந்துச்சுன்னா இதை யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு என்னமோ நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் கேட்ஸ் ஃபேமிலிக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுது. என்னது கேட்ஸ் ஃபேமிலியா? அந்த ஃபேமிலில இருந்த எல்லாருமே தான் ஆல்ரெடி இறந்துட்டாங்களே. என்னமா புதுசா ஏதாவது ஆவி பேய்னு கதை சொல்ல போறியா? நீ சொன்னாலும் சொல்லுவ. இப்போ நீ இங்க இருந்து கிளம்பலான்னு வெனஸ்டேவை ஷெரீஃப் அனுப்பி வைக்கிறாரு. அகாடமிக்கு வெனஸ்டே வந்த பிறகு நடந்த எல்லா விஷயங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வீம்ஸ் வெனஸ்டேவை சரமாரியா திட்டுறாங்க. இவளும் சும்மா இல்லையே, தொடர்ந்து கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கா. இதுல கடுப்பான வீம்ஸ், இன்னையில இருந்து அகாடமி நான் நைட் டைம்ல லாக் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். இனிமே உன்னால இந்த கேம்பஸை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு கத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியா அங்க இருந்து வெளியேறின வெனஸ்டே அவளோட ரூம்ல போய் அவளோட அந்த நாவல் எழுதுற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா. இந்த சமயத்துல தான் மிஸ் டானிலங்க வராங்க. வந்து வாண்டடாவே அவங்க மேயரோட ஆக்சிடென்ட் பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ எழுதுற நாவலை பத்தியும் விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம வெனஸ்டே எழுதுறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நாவல். இந்த நாவல்ல அவளோட வாழ்க்கையில நடக்கிற இன்சிடென்ட்ஸையுமே அவ கலந்துதான் எழுதிட்டு இருக்கா. அதனால இந்த நாவல் எந்த அளவுல இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நாவலை பத்தி அவங்க விசாரிக்கிறாங்க. என் கதையோட ஹீரோயின் நடத்துற இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய தடைகள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி வரதுக்கு அவ ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு இவ சொல்றா. ஓ அப்படியா வெனஸ்டே, இந்த புக் என்னோட ஷெல்ஃப்ல இருந்துச்சு, இத பாக்கும்போது எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த புக்கோட ஆத்தரான மேரி ஷெல்லி 19 வயசுலயே இந்த புக் எழுதிட்டாங்க. உனக்கு அவங்கள பத்தி தெரியுமா? தெரியுமே, என்னோட ரோல் மாடலும் அவங்கதான், என்னோட காம்படிட்டரும் அவங்கதான். இவ்வளவு ஏன் என்ன எழுத்தாளராக்க தோன்றதும் அவங்கதான். நான் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. கரெக்டுமா? இதுதான் சரியான முடிவு. இப்ப உன்னோட கவனம் முழுக்க எழுத்தாளர்கள் பக்கம் திரும்பி இருக்கு. நீ இப்படியே இருமா, அதை விட்டுட்டு இந்த உண்மையான மிருகத்தை கண்டுபிடிக்கிறேன், அதை பத்தி ஆராய்ச்சி பண்றேன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அது உனக்கும் நல்லது இல்ல. ஓ எனக்கு இப்பதான் புரியுது. என்னோட கவனத்தை திசை திருப்ப சொல்லி வீம்ஸ் தான் உங்களை அனுப்பிச்சாங்களா? எனக்கு ஒன்னும் உங்களோட உதவி தேவையில்ல. இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றா. என்ன இவ இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாலேன்னு தானிகள் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் காலையில இவ டைலருக்கு கால் பண்றா. இந்த பர்த்டே கேக்கு செலிப்ரேஷன் பார்ட்டி எல்லாம் இல்லாம டின்னருக்கு போலாமான்னு கேட்டீல, அத பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கும் ஓகேன்னு தான் தோணுது. அதனால எனக்கு நைட் 8 மணிக்கு நீ நெவர்மோர் கேட் கிட்ட வந்து எனக்காக வெயிட் பண்ணு, நானும் வந்துடுறேன்னு சொல்றா. அவ சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிட்டா. இங்க டைலருக்கு ரொம்ப சந்தோஷம். அவ காலை கட் பண்ணது கூட தெரியாம வெனஸ்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இத பார்த்த ஷெரீஃப், அந்த வெனஸ்டே கூட பேசாதன்னு நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், ஆனா நீ கேட்கவே மாட்ற. அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பார்த்தாவே சொல்லிடலாம், அவளால உனக்கு பிரச்சனை மட்டும் தான் வரும். அதனால அந்த வெனஸ்டே கூட பேசுறது முதல்ல நிப்பாட்டுன்னு சொல்றாரு. போதும் நிறுத்துங்கப்பா, நீங்க இப்ப அம்மாவை பத்தி தானே குறை சொல்றீங்க, உங்களுக்கு அம்மா மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையான்னு கேக்குறான். அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாதுப்பான்னு சொல்லிட்டு ஷெரீஃப் அங்க இருந்து கிளம்புறாரு. வெனஸ்டேவை பத்தி பேசுறப்ப நடுவுல டைலர் இதுக்காக அவங்க அம்மாவை பத்தி பேசினா வெனஸ்டேக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு தெரியலையே. பாப்போம். இப்போ மணி கரெக்டா 8 ஆகுது. இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். ஆனா என்ன பண்ணலாம்னு யோசிச்ச வெனஸ்டே கரெக்டா ஏனிட பாக்குறா. ஓகே இவள வச்சே ஒரு கேம் விளையாடலான்னு ஸ்ட்ரைட்டா அவகிட்ட போய் ரொம்ப நல்ல புள்ள மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. என் பர்த்டேக்காக நீங்க சர்ப்ரைஸா பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க, அதை மதிக்காம போனதை நினைச்சு நான் மனசார மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றா. அதனால என்ன வெனஸ்டே, பரவாயில்ல, அதுக்கு இல்ல ஏனு, நம்ம 2 பேரும் மட்டும் இந்த கேம்பஸை விட்டு வெளியே போய் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த நேரம் பார்த்து அகாடமி வேற லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த முழு நிலவை பாரு, இன்னைக்கு அது ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு ஏனிட டிகர் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. முழு நிலவை பார்த்ததுமே ஏனிடக்கு ஒரு ஐடியா வருது. இப்படி பண்ண என்ன, நான் திடீர்னு முழு வேர்ல்ஃபா மாற போறேங்கிற மாதிரியும் அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ வெளியே வர போறேங்கிற மாதிரியும் சொல்லுவோம், யாருக்கும் டவுட்டே வராது அப்படின்னு ஏனிட ஒரு பக்கா பிளான போடுறா. பரவாயில்லையே, என் கூட சேர்ந்து நீ என்ன மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட, இதுக்கு மேல நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும், சரிவா போலாம் அப்படின்னு ஏனிட் பண்ண ஸ்னூட போட்டுக்கிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. வெளியே டைலர் காரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் அந்த கார்ல ஏறிக்கிறாங்க. ஏனிட பாத்துட்டு, இவ எதுக்கு வந்திருக்கா, நம்ம 2 பேரும் டேட் பண்ண போறோம்னு சொன்ன அப்படின்னு டைலரும், இவன் எதுக்கு வந்திருக்கான், இன்னைக்கு நம்ம 2 பேரும் மட்டும் தான் வெளியே போறோம்னு சொன்ன அப்படின்னு ஏனிடும் வெனஸ்டே கிட்ட மாறி மாறி கேக்குறாங்க. அதுவா, பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச், டைலர் நீ வண்டிய கேட்ஸ் மேன்ஷனுக்கு விடு, இன்னைக்கு நம்ம 3 பேரும் அங்கதான் போறோம்னு சொல்றா. இங்க வந்தது டைலருக்கும் ஏனிடுக்கும் சரியா படல. உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையா என்ன, அதுக்கு நீ இங்கதான் வருவியா வெனஸ்டே? ஆமா, நான் என் பர்த்டே இப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவேன், உங்களுக்கு இது பிடிக்கலன்னா 2 பேரும் இப்பவே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கா. ஆக்சுவலி வெனஸ்டேக்கு அகாடமியில இருந்து மேன்ஷனுக்கு வரதுக்கு ஒரு கார் தேவை, அதே மாதிரி அகாடமியை விட்டு வெளியே வரதுக்கு ஒரு காரணம் தேவை. அதனாலதான் ஏனிடுக்கு ஹெல்ப் பண்ற காரணத்தை வச்சு ஏனிட ஏமாத்தி அவ மூலமாவே இவ வெளியே வந்துட்டா. டைலரை வர வைக்கிறதுக்கு டேட் பண்ணலாம்னு போய் சொல்லிருக்கா. பார்ட்டின்னு சொன்ன உடனே ஏமாந்து ஏனிடும் வந்துட்டா. டேட் பண்ணலாம்னு சொன்ன உடனே டைலரும் வந்துட்டான். இன்னொரு பக்கம் ஜேவியர் பண்ண பெயிண்டிங் பார்த்துட்டு அன்னைக்கு வெனஸ்டே கோவமா போனால, அதனால அவளை
அவளை சமாதானப்படுத்துறதுக்காக சேவியர் வந்திருக்கான். எப்படியும் இந்நேரம் இவன் நாவல தான் டைப் பண்ணிட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு வெளியே நின்னு வென்ஸ்டேன்னு கத்திட்டு இருக்கான். ஆனா அவ வெளியே வர மாதிரியே தெரியல. அவ எப்படி வெளியே வருவா? அவதான் உள்ளே இல்லையே. இது தெரியாத சேவியர் சரி நம்மளே உள்ள போவோம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அங்க வென்ஸ்டேக்கு பதிலா திங்கு தான் டைப் பண்ணிட்டு இருக்கு. அதுகிட்ட இவன் வென்ஸ்டே எங்க போயிருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஏனெடுக்கும் டைலருக்கும் வென்ஸ்டேவை தனியா அனுப்புறதுக்கு மனசே இல்ல. அதனால ரெண்டு பேரும் இவ கூட போலான்னு முடிவு பண்றாங்க. வீட்டுக்குள்ள போகணும்னா டோரை திறக்கணும்ல. அந்த டோரை திறக்கிறதுக்கு வென்ஸ்டேவாலையும் முடியல, டைலராலையும் முடியல. தள்ளுங்க இப்ப இந்த வேர்வல்ஃபோட பவரை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏனெடு களத்துல இறங்கி அசால்ட்டா டோரை திறக்கிறா. உள்ள போய் பார்த்தா நம்ம வென்ஸ்டேக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா மேல இடிச்சிட்டு போன அந்த ப்ளூ கலர் கார் அங்கதான் நின்னுட்டு இருக்கு. வென்ஸ்டே நம்ம நினைச்சதை விட இந்த இடம் ரொம்ப ஆபத்தானதுன்னு எனக்கு தோணுது. நம்ம உடனே டைலரோட அப்பாவுக்கு கால் பண்ணி இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு ஏனெடு சொல்றா. அடி பாவி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? இப்ப மட்டும் நம்ம அவருக்கு கால் பண்ணோம், உடனே இங்க வந்து இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே தள்ளி வீம்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ரெண்டு பேரும் முதல்ல அமைதியா இருங்க, நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வென்ஸ்டே அவளோட தேடுதல் வேட்டையை ஸ்டார்ட் பண்றா. வீட்டுக்குள்ள கேரட் கேட்ஸோட ஃபேமிலி போட்டோ ஒண்ணு இருக்கு. அதுக்கு பக்கத்திலே ஒரு பழைய புக் ஷெல்ஃப் ஒண்ணு இருக்கு. அந்த புக் ஷெல்ஃப்ல ஒரே ஒரு புக் மட்டும் அப்படியே புத்தம் புதுசா இருக்கு. அந்த புக்கை பிடிச்சி இழுக்கும் போது திடீர்னு ஒரு ரகசிய ரூமே ஓபன் ஆகுது. அந்த ரூம்குள்ள ஜோசப் கிராக்ஸ்டனோட பெரிய போட்டோ இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்க அவரை ப்ரே பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேரட்டோட குடும்பம் கிராக்ஸ்டனோட வம்சாவளியை சேர்ந்தவங்க. அதனாலதான் அவங்க இந்த கிராக்ஸ்டனையே வழிபடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வீட்டுல வாழ்ந்த எல்லாருமே முன்னாடியே செத்து போயிட்டாங்கன்னா அப்போ தினமும் வந்து பிரேயர் பண்றது யாருங்கிற சந்தேகம் வென்ஸ்டேக்கு வருது. ஏதோ ஒண்ணு இடிக்குதே, பிடிக்கிறேன், அதை இன்னைக்கே கண்டுபிடிக்கிறேன். டைலர் நீ கீழே போய் தேடு, நானும் என்னடும் இங்க மேல பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு 3 பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறப்போ அங்க ஒரு ரூம் மட்டும் ரொம்ப கிளீனா இருக்கு. யாரோ இப்பதான் பெட்ஷீட் எல்லாம் போட்டு வச்ச மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு வந்து என்னட் வென்ஸ்டே கிட்ட சொல்றா. அவ அந்த ரூம்குள்ள வந்து பாக்கும்போது அங்க சில பூக்களும் ஒரு பொம்மையும் இருக்கு. ஆக்சுவலா இதே பூக்களை தான் டாக்டர் கின்பாட் யூஜனை பார்க்க வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் அங்க இருக்கிற பொம்மையில எல்ஜின்னு போட்டிருக்கு. எல்ஜிங்கிறது லாரல் கேட்ஸ குறிக்கும். சோ இந்த லாரல் இன்னும் சாகல, அவ உயிரோட தான் இருக்கான்னு வென்ஸ்டே புரிஞ்சுக்கிறா. எதுக்கும் இருக்கட்டும் அந்த பொம்மையும் எடுத்து வச்சுக்கிறா. இவங்க இதை பாத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. உடனே அங்க போய் என்னன்னு பார்த்தா வென்ஸ்டே இந்த பக்கம் வராத, இங்க ஒரு பெரிய மிருகம் இருக்கு அப்படின்னு டைலர் கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த மிருகம் நம்ம டைலரை அட்டாக் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம வென்ஸ்டேவை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கு. இத பார்த்த 2 பேருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அந்த மிருகமும் இவங்கள பயங்கரமா துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல எங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுனே தெரியாம ஒரு லிப்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கேயும் அந்த மிருகம் டமால லிப்ட உடைக்க இவங்க சர்ன்னு போய் கீழே விழுறாங்க. அந்த ரூம்ல இப்ப வரைக்கும் இந்த மிருகத்தால கொல்லப்பட்டவங்களோட சில பாடி பார்ட்ஸ் மட்டும் காணாம போகும்ல, அந்த காணாம போன பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓ இதெல்லாம் இங்கதான் இருக்கான்னு வென்ஸ்டேவும் பாத்துட்டு இருக்கா. அந்த மிருகம் இவங்களை இன்னும் விடலையே, இந்த ரூம்குள்ள வரதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. பட் ஒரு வழியே இவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சு அங்க இருந்து வெளியே வந்துட்டாங்க. இருந்தாலும் டைலரை காப்பாத்துறதுக்காக வென்ஸ்டே மறுபடியும் அங்க போறா. அங்க அவன் அந்த மிருகத்தால அட்டாக் ஆகி நடக்க முடியாம உட்கார்ந்துருக்கான். வென்ஸ்டே அவனை பாத்துட்டு இருக்கிற சமயத்துல இவன் எங்க இருந்து வந்தானே தெரியல. திடீர்னு அங்க சேவியர் வந்து நிக்கிறான். என்ன வென்ஸ்டே, டைலருக்கு என்னாச்சு? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவன் டைலருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற வென்ஸ்டேக்கு திடீர்னு இப்ப இவங்க இருக்கான்னா ஒருவேளை இவன் தான் அந்த மிருகமா இருப்பானோங்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. ஆனா அத அவ வெளியே காமிச்சுக்கல. இதுக்கப்புறம் 4 பேர் அங்க இருந்து கிளம்பி நம்ம டைலரோட வீட்டுக்கே போறாங்க. அங்க வச்சு நம்ம வென்ஸ்டே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. ஏனட அப்படியே பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கா. கரெக்டா இந்த சமயத்துல அங்க ஷெரீஃப் வராரு. டைலர் இந்த நிலைமையில பாத்துட்டு மனுஷன் பதறி போயிட்டாரு. எல்லாருமே கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்களை திட்டுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி கேட்ஸ் மேன்ஷன்ல இருந்தவங்களோட பாடி பார்ட்ஸ் இருந்த இடத்துக்கும் மேயர் இடிச்ச கார் இருந்த இடத்துக்கும் அழைச்சிட்டு போறா. ஆனா இப்ப அங்க போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. என்னமா நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், இங்க என்ன இருக்குன்னு ஷெரீஃப் கேட்க, என்ன நம்புங்க ஷெரீஃப், நான் என் கண்ணால பார்த்தேன், அந்த கார் இங்கதான் இருந்துச்சு. நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இந்த மேன்ஷனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு இவ எவ்வளவு சொல்றா. ஆனா இது எதையுமே ஒரு நம்புற மாதிரி தெரியல. இங்க பாரு வென்ஸ்டே, இப்போ டைலர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் உன்னோட ஃப்ரெண்டு கோமால இருக்கிறதுக்கும் நீ தான் காரணம். அதனால இனிமே நீ இந்த கேஸ்ல இன்டர்ஃபியர் ஆகாத. அதை விட முக்கியமா இனிமே நீ டைலர் பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு அகாடமில டிராப் பண்ணிட்டு போறாரு. அகாடமிக்குள்ள போனா அங்க வீம்ஸ் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. வா வென்ஸ்டே, அகாடமியை லாக் பண்ணி வச்ச பிறகும் என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நீ வெளியே போயிருக்க. நீ போனது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸையும் நீ ஆபத்துல சிக்க வச்சிருக்க. இங்க பாருங்க வீம்ஸ், என்ன இந்த அகாடமி விட்டு வெளியே அனுப்புறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க அனுப்புனாலும் நான் உங்களுக்கு தடுக்க மாட்டேன். ஓ தப்பும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காம திமிர வர பேசிட்டு இருக்கியா? நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணேன். நான் தப்பே பண்ணல. இதோ இது ரோவன் எனக்கு கொடுத்த வார்னிங். இந்த பெயிண்டிங்க ரோவனோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்காங்க. இதுல இந்த அகாடமியை நான் தான் அழிக்க போறேன்னு சொல்லிருக்காங்க. இதனாலதான் அன்னைக்கு ரோவன் கூட என்ன கொல்ல வந்தான். நான் இந்த அகாடமியை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே வென்ஸ்டே, நீ இன்னொரு முறை மட்டும் தப்பு பண்ண கண்டிப்பா நான் உன்னை இந்த அகாடமியை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு வீம்ஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் வென்ஸ்டே இவகிட்ட போய் சொல்லி கூட்டிட்டு போனதுனால ஏனடிவ மேல செம்ம கோவத்துல இருக்கா. கேக்கு வெட்டலான்னு கூட்டிட்டு போய் நீ என்னையே பலி கொடுக்க பாத்திருக்கல. உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீ உன சுத்தி இருக்கிறவங்கள கூட காயப்படுத்துவ, அப்படித்தானே? உனக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். உனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் உனக்கு சப்போர்ட்டா நான் உன் கூடவே நின்னேன். எல்லாரும் உன கொலகாரி
சாரின்னு சொல்றப்போ அதெல்லாம் இல்ல அவ அப்படி கிடையாதுன்னு சொன்னேன். நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே, நீ சொல்லணும்னு தேவையே இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ இது கூட உனக்கு தெரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ தனியா தானே இருக்கணும், தனியாவே கடன்னு சொல்லிட்டு ஏனெட் வேற ரூமுக்கு போயிட்டா. ஏனெட் போன பிறகு வென்ஸ்டே அவளை ரொம்ப மிஸ் பண்றா. அமைதியா போய் ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கா. நான் தனியா இருக்க வேண்டியவ தானே கோடி என்கிட்ட சொன்னா, அதை தவிர்க்க முடியாது போலயே. ஆனா என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா தனியா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கேட்ஸ் மேன்ஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்த பொம்மை இவ கண்ணுல படுது. அதை எடுத்து பாக்குறப்போ அதுக்கு பின்னாடி ஒரு கவர் இருக்கு. அந்த கவர்ல வென்ஸ்டேயோட போட்டோஸ் நிறைய இருக்கு. சோ யாரோ இவள ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி தான் இதை கேப்சர் பண்ணிருக்காங்கன்னு புரியுது. இதெல்லாம் பாக்குறப்போ அப்படியே மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் இதுக்காக பயப்படவும் மாட்டேன், பின்வாங்கவும் மாட்டேன். அந்த வீடு, இந்த குடும்பம், ஜோசப் கிராக்ஸ்டோன், அந்த மிருகம், நெவர்மோர் அகாடமி, அது கூடவே இந்த வென்ஸ்டேன்னு நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகியிருக்கோம்னு எனக்கு புரியுது. ஆனா அது எந்த பாயிண்ட் தான் புரியல. இதுக்கு நடுவுல மேயர் உண்மையை கண்டுபிடிக்க போற சமயத்துல அவரையும் யாரோ பேச விடாம பண்ணிட்டாங்கன்னு இவ சொல்றப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கிற மேயர் யாரோ கொலை செய்யற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் அகாடமில வென்ஸ்டே வழக்கம் போல நாவல டைப் பண்ணிட்டு இருக்கா. நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நான் உன்னை கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்றா. இதோட இந்த எபிசோட் முடியுது. ரிமைனிங் ஸ்டோரியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.